இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, ஜனவரி மாதம் 9ஆம் தேதி தாயாம் திரு அவை கேன்டர்பரி நகரத்தினுடைய புனித ஏட்ரியன் என்பவருடைய நினைவு நாளைத்தான் கொண்டாடுகிறது. அன்புமிக்கவர்களே, இந்த புனிதரானவர் ஆப்பிரிக்க கண்டத்தில் பிறந்ததாக சொல்லுகிறார்கள். வளமான ஒரு குடும்பம். அங்கிருந்த சில பொருளாதார சிக்கல்கள் காரணமாக இத்தாலி நாட்டிற்காக அவர்கள் குடிபெயர்ந்து செல்கிறார்கள். இத்தாலி நாட்டுல புனித ஆசீர்வாதப்பர் துறவு சபையில சேர்ந்து அந்த துறவு சபையிலேயே குருவாகவும் திருநிலைப்படுத்தப்பட்டு பிறகு அந்த துறவு சபையினுடைய தலைமை பொறுப்பை ஏற்கிற அளவுக்கு புனித ஏட்ரியன் ஞானத்திலும் அறிவிலும் சிறந்து விளங்கினார் என்று தான் இவருடைய வாழ்க்கை வரலாற்றுல நம்ம வாசிக்கிறோம். அன்புமிக்கவர்களே, அதற்கு பிறகு இங்கிலாந்து தேசத்தில் இருக்கிற கேன்டர்பரி நகரத்தினுடைய ஆயராக தெரிவு செய்யப்பட்டு அங்கே இவர் அனுப்பப்படுகிற வழியில பல்வேறு வேதனைகள், பல்வேறு சோதனைகள், சவால்கள் இவற்றையெல்லாம் தாண்டியும் இவர் அந்த நகரத்தினுடைய ஆயராக தெரிவு செய்யப்பட்டார். ஆயராக தெரிவு செய்யப்பட்ட பிறகு பல்வேறு திருப்பணிகளை செய்தார் மற்றும் ஆலயம் தோறும் கல்வி பணிகளையும் அதோடு கூடிய மறைபரப்பு பணியையும் அவர் ஏற்படுத்தினார் என்று தான் இந்த புனித ஏட்ரியன் அவர்களுடைய வாழ்க்கையில நம்ம வாசிக்கிறோம். துன்பங்கள் நிறைந்த, சவால்கள் நிறைந்த ஒரு வாழ்வாக இருந்தாலும் கடைசி வரையில திருச்சபைக்கும் கிறிஸ்துவுக்கும் விசுவாசமாய் மன உறுதியோடு செயல்பட்ட இந்த புனித ஏட்ரியனை போல நாமும் விசுவாசத்துல உறுதியோடு நிற்க வேண்டிய ஒரு வரத்திற்காக இன்றைக்கு மன்றாடி செபிப்போம். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகத்துல உடல் முழுவதும் தொழுநோயால் பாதிக்கப்பட்ட ஒருவர் இயேசுவிடத்துல ஆண்டவரே, நீர் விரும்பினால் என்னை குணப்படுத்தும் அப்படின்று இயேசுவிடத்துல முழந்தாளிட்டு தாட்சியோடு நம்பிக்கையோடும் அவர் நமது ஆண்டவர் இயேசுவிடத்துல தன்னை குணமளிக்க அவர் வேண்டுகிறார். அன்புமிக்கவர்களே, இந்த இடத்துல நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நீர் விரும்பினால் நான் உன்னை குணப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லி அவரை குணப்படுத்தி அனுப்பியதாகத்தான் இன்றைக்கு நற்செய்தி வாசகத்துல நம்ம வாசிக்கிறோம். அன்புமிக்கவர்களே, இந்த இடத்துல அந்த தொழுநோயாளர் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்துல வெறும் உடல் நோயிலிருந்து குணப்படுத்துவதற்காக இயேசுவிடத்துல செல்லவில்லை. உங்க எல்லாத்துக்குமே தெரியும், யூத கலாச்சாரத்துல தொழுநோய் பாதிக்கப்பட்டவர் ஏதோ ஒரு குற்ற பரம்பரையிலிருந்து வந்தவர் அல்லது ஆண்டவருக்கு எதிராக, கடவுளுக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு பாவத்தை செய்த ஒரு காரணத்தினால் பாவத்திற்கு தண்டனையாகத்தான் தொழுநோய் அந்த காலத்துல கொடுக்கப்பட்டது என்று உடல் ரீதியாக ஒரு பாதிப்பை ஏற்படுத்தினாலும் ஆன்மீக ரீதியாகவும் அதே நேரத்துல மனோதத்துவ ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை அந்த தனிநபருக்கு ஏற்படுத்தி இருக்கும் என்பதுதான் வரலாற்று அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். இயேசுவிடத்துல நீர் விரும்பினால் என்னை குணப்படுத்தும் என்கிற இந்த நம்பிக்கை அறிக்கை என்பது தன்னுடைய நம்பிக்கையினுடைய வெளிப்பாடாக, தாட்சியினுடைய ஒரு வெளிப்பாடாக, எதிர்நோக்கினுடைய ஒரு வெளிப்பாடாக, ஆன்ம தாகத்தினுடைய ஒரு வெளிப்பாடாகத்தான் இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம். அன்புமிக்கவர்களே, உங்களுக்கும் எனக்கும் இந்த ஆன்ம தாகம் இருக்கிறதா என்பதுதான் அடிப்படையான ஒரு கேள்வி. இயேசுவிடத்துல இயேசுவே, நான் இத்தனை துன்பங்களில் இருக்கிறேன், இவ்வளவு வேதனைகள் இருக்கிறேன், இவ்வளவு மன அழுத்தத்தோடு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், நீர் விரும்பினால் என்னை குணப்படுத்த முடியும் என்று எத்தனை பேர் ஆண்டவரிடத்துல நீர் விரும்பினால் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை அறிக்கையை வைக்கிறோம் என்பதுதான் முதல் கேள்வி. இரண்டாவது ஒரு அழகான ஒரு பாடமாக, அன்புமிக்கவர்களே, எத்தனை பாவியாக இருந்தாலும், எவ்வகை நோயினால் நாம் பீடிக்கப்பட்டிருந்தாலும் ஆண்டவர் திருமுன்னிலையில நாம் விலையேற பெற்றவர்கள். இந்த தொழுநோயாளரை நமது ஆண்டவர் இயேசு இன்றைக்கு குணப்படுத்தியதாகத்தான் விவிலியத்துல நம்ம அறிகிறோம். அன்புமிக்கவர்களே, எத்தனை பாவிகளாக இருந்தாலும், ஆண்டவரை விட்டு எவ்வளவு தூரத்திற்கு நம்ம சென்றிருந்தாலும், எவ்வகை சோதனைகளால் நம்ம சூழப்பட்டிருந்தாலும், எவ்வகை மன நோயினால் நாம் பீடிக்கப்பட்டிருந்தாலும் ஆண்டவர் நம்மிடத்துல வருவார், நம்மை தொட்டு குணப்படுத்துவார். ஆண்டவருடைய பார்வையில நம்ம எத்தனை பாவிகளாக இருந்தாலும் மேன்மையானவர்களே, அவருடைய அரவணைப்புக்கும் அவருடைய அன்புக்கும் பாத்திரமானவர்களே என்கிற இரண்டாவது செய்தியும் இந்த நற்செய்தி வாசகம் நமக்கு சொல்லுகிறது. ஆகவே நமக்காக நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இரு கரம் விரித்தவராய், இதயத்தை திறந்தவராய் இறைவன் இருக்கின்றார், இனியும் தாமதமே. இரு கரத்தை விரித்தவராய் எத்தனை பாவிகளா இருந்தாலும் நம்ம அரவணைக்க நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து காத்து கொண்டிருக்கிறார். இதுதான் இரண்டாவது செய்தி. மூன்றாவது ஒரு அழகான செய்தியாக, அன்புமிக்கவர்களே, இந்த நற்செய்தி வாசகத்தினுடைய கடைசி பகுதியில மக்கள் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய வல்ல செயல்களை பார்த்து அவரிடத்துல நெருங்கி வர விரும்புகிறார்கள், அவரை தொட்டு தங்களை குணப்படுத்திக் கொள்ள விரும்புகிறார்கள். ஆனால் அவர் தனித்து ஒரு இடத்திற்கு சென்று
இறைவனிடம் இறைவேண்டல் செய்து கொண்டிருந்தார் என்று தான் நற்செய்தி வாசகம் இன்றைக்கு நிறைவு பெறுகிறது. அன்பிமிக்கவர்களே, நம்முடைய அன்றாட வாழ்க்கைக்கு பவர் சார்ஜர் அப்படின்னு சொன்னோம் என்றால், நம்மை தள்ளி செல்லுகிற அல்லது நம்மை ஊக்குவிக்கிற ஒரு அரும்பெரும் காரியம் என்னவென்றால் இறைவேண்டல் தான். இயேசுவுக்கு அந்த இறைவேண்டல் வாழ்க்கையில அத்தியாவசியமான ஒரு காரியமாக இருந்திருக்கிறது என்றால், மானுடர்களாகிய உங்களுக்கும் எனக்கும் ஜெபம் எத்துணை முக்கியம் என்பதைத்தான் இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. வாழ்க்கையில வெற்றி பெற வேண்டுமா, குடும்பங்களில ஆசிரியை பெற வேண்டுமா, மன உறுதியோடு வாழ வேண்டுமா, விசுவாசத்தோடு எல்லாவற்றையும் எதிர்நோக்க வேண்டுமா, நம்முடைய வாழ்க்கையில வெற்றியை மட்டுமே பெற வேண்டுமா, இறை வேண்டல் வழியாக இறைவனுடைய ஆற்றலினால் நம்மை நிரப்பிக் கொள்ள இறை வேண்டல் செய்ய பழகி கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.